ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒழுக்கமுள்ள ஓட்டுநர். ஒழுக்கன்றது உடல் ரீதியானது மட்டும் கிடையாதுங்க, வண்டி ஓட்ட முறையிலையும் இருக்குது. ஆமாங்க, இன்றைக்கி ஏகப்பட்ட வண்டியாச்சு சிட்டிக்குள்ளே, காரு, பஸ்ஸு, லாரி, டூ வீலராக அது இதுன்ட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்காரங்க. இன்றைக்கி மழை டைம் வேறு ஆயிடுச்சு. மழை டைமில் என்ன பண்ணுறது, ஸ்பீடாக போகிறது, பக்கத்தில் தண்ணி இருந்தால் சல்லுன்னு அடிச்சுட்டு போகிறது, பக்கத்தில் நடந்து போகிறவங்க மேலே தண்ணி போடும். அடுத்து கார்காரன் ஒரு பக்கம் போவாங்க, கார் ஒரு சைடு போகும்போது பக்கத்தில் நடந்து போகிறவங்களாம் பார்க்க மாட்டாங்க, அந்த இடத்துல தான் வேகமாக முறுக்குவாங்க. அவங்க பைக்காரங்க மேலேயும் தண்ணி அடிப்பாங்க, நடந்து போகிறவங்க மேலேயும் தண்ணி அடிப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட தலைவன் எம்டிசி பஸ்ஸு, அதாவது நம்ம கவர்மெண்ட் பஸ் இருக்க ரோடு இருக்குதுன்னா அகலமாக இருக்கும், ரைட்டில் ஃபுல்லாக வந்துட்டு லெஃப்ட்டில் ஃபுல்லாக நிறுத்தி அந்த ரோடையே பிளாக் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ ஓட்டும் நண்பர்கள், தலைவர்கள் எப்போவுமே கெத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஹை ஸ்பீடை என்ன பண்ணுவாங்க, முறுக்குவாங்களே சவுண்டு அதிகமாக இருக்கும், ஆனால் வண்டி வேகம் போகாது. அவங்க வந்து ஆட்டோவுக்கு பாதிப்பு வராமல் மேடு பள்ளத்தில் பார்த்து ஓட்டுவாங்க. ஆனால் பின்னாடி வர வாகனம் என்ன ஆனாலும் பார்க்க மாட்டாங்க. அவங்க 20-30 பயணிச்சிருப்பாங்க, பின்னாடி லாங் டிராஃபிக்காக இருக்கும். இப்படி இருக்கிறது தான் நம்மளோட சாலை நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்கிட்டையுமே வண்டி வாகனங்கள் அதிகமாகிடுச்சு. இந்த வண்டி வாகனங்களில் எப்படி பயணிக்கணும்னு கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு லேண்டில் லாரி, இந்த கனரக வாகனம், இன்னொரு லேண்டில் வந்து காரு, இந்த மாதிரி விஷயங்கள், அடுத்த லேண்டில் டூ வீலர், அடுத்தது வந்து பாதசாரணியர்கள், அதாவது நடந்து போகிறவங்களுக்கு, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு ஒரு சாலை தனியாக நடமேடை இந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம எல்லாருமே கரெக்டாக பயணிக்கிறோமானா கிடையாது. கும்மலில் கோவிந்தா அடிக்கிறது, அதாவது இடிச்சிட்டு பிடிச்சிட்டு ஒருத்தனை நுழைஞ்சிட்டு போகிறது. அதாவது பைக்காரங்க இடித்து தள்ளிட்டு கார்காரங்களை போகிறது, கார்காரங்க அப்போ தான் அழுத்துவாங்க, என்ன விட்டுட்டு ஏறியா அந்த ரைட் கார்னரை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. இவங்களும் கண்ணாடியை தட்டிட்டு போவாங்க, அந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் சில பேர் ஸ்பீடாக போயிட்டு இருப்பாங்க, சடனாக அடிக்கிறது பிரேக்கு, நெத்தி போட்டில் அடிக்கிற பிரேக் அங்கே பல்ல கடிச்சிட்டு அடிச்சாருன்னா பின்னாடி ஒரு பிச்சுட்டு விடுவார். இப்படியும் அவ்வளோ நிலைமை ஏறுது. அதுக்கப்புறம் மழைக்காலத்தில் கொஞ்சம் சாலையில் பொறுமையாக தான் போங்களேன். ஏன்னா நடந்து போகிறவங்க இருக்காங்க, டூ வீலரில் போகிறவங்க, காரில் நீங்கள் ஜம்முன்னு போயிடுவீங்க ஏசியை போட்டு, பின்னாடி வரவங்க கண்ணு முன்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சல்லுன்னு பிரேக் அடிக்கிறீங்க, அந்த மழை தண்ணி இருக்கிறதுலாம் ஸ்பீடாக போடுறீங்க. ஒரு சில டிரைவர்ஸை சொல்கிறேன், எல்லா டிரைவரும் அப்படி கிடையாது. இதே நல்ல டிரைவர்ன்ட்டு ஒருத்தர் பொறுமையாக போவார் கார்லாம், அவங்கள பின்னாடி வரவங்க திட்டத்தை என்ன ஆமை மாதிரி உருட்டான், போய் தொலைய மாட்டேன்டான்னு இவங்க திட்டிக்கிட்டே போகிறது. ஸோ நல்லவனுக்கு ஸ்லோ டிரைவர், இவன் வந்து சொங்கி ஆமை மாதிரி ஓட்டுறான்னு அவனை கவலைப்படுத்திட்டு, இது மாதிரி ஸ்பீடாக ஓட்டுறவனை பெருமைப்படுத்தி தான் பெரிய பெரிய விபத்துகள் ஏற்படுது. அடுத்தது எம்டிசி பஸ் டிரைவர் ஃபுல்லாக ரோடை வலிச்சுன்னு பாட்டுறீங்க. அதாவது உங்கள் லெஃப்ட்டில் போகிறீங்க இல்லை ரைட்டில் போகிறீங்க, அந்த கரெக்டாக பஸ் ஸ்டாப் வந்தால் அதுக்கு பிளான் பண்ணிவிட்டு முன்னாடியே ஓரம் கட்ட வேண்டியது தானே. பின்னாடி வர வாகனங்களுக்கும் ஃப்ரீயாக போகிற மாதிரி வழிவிட தானே. உங்களோட கெத்து என்னன்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ உங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது, நீங்கள் உங்களோட கெத்தை காமிச்சிட்ருக்கீங்க. ஆட்டோ ஓட்டும் நண்பர்கள், நீங்கள் வந்து உங்கள் வண்டி ஸ்பீடாக போகிறதில்ல, 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஸ்பீடாக போகிறீங்க. அடுத்து நீங்கள் வந்து ரோட்டில் ஒரு லேனை மட்டும் பிடிச்சிட்டு போனால் நல்லது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கார்காரனுக்கு பின்னாடி ஏறி நின்றுறீங்க, ரோட்டில் ரைட்லனா ஃபுல்லாக கவர் பண்ணிடுறீங்க, டூ வீலர் கூட போகிறதுக்கு வழி இல்லாமல் நிறுத்திடுறீங்க. அடுத்தது பார்க்கணுன்னா, இந்த கட்சி கொடி கட்டின கார், இந்த கட்சி கொடி கட்டினா ஏங்க கட்சியே வந்து மக்களுக்கு சேவை செய்ய தான் இருக்குது, ஆனால் இந்த கட்சி கொடியை வச்சுட்டு நீங்கள் பண்ணுற அலப்பறை இருக்கே இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதாவது கட்சி கொடியை வச்சுட்டு இப்போ முன்னாடி ஒரு வாகனம் வருதுன்னா அவங்க அங்கே பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருப்பாங்க, இவங்க அப்போ தான் பெரிய யுனோவா போன்ற கார்களில் போகிறது, போயிட்டு நாங்கள் கட்சி கொடி கட்டியிருக்கோம், நீ என்ன எங்களுக்கு முன்னாடி ஏறி வரையான்ற மாதிரி ஒரு பார்வையும் அவங்க பாட்டு கண்டுக்காமல் இடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. கட்சின்றது வந்து மக்களுக்கு சேவை செய்யதானே தவிர கட்சியை வந்து தலைமையில் தூக்கியெல்லாம் வைக்க முடியாது. ஸோ கட்சி கொடி கட்டின கார்களாக இருந்தாலும் நீங்களும் சாதாரண மக்கள்ன்றதை மறந்துடாதீங்க. மக்களால் தான் உங்களுக்கு அந்த கார்லேயே அந்த கட்சி கொடியை கட்டியிருக்கோன்றதை மறந்துடாங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படியாப்பட்ட டிரைவர்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளோட ரோட்வேஸ் வந்து சில மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. ஸோ எல்லாருமே பொறுப்புணர்ந்து அறிந்து நம்மளோட சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். நம்ம வண்டி ஓட்டும் போது நம்மளை மட்டும் பார்த்து ஓட்டக்கூடாது, பின்னாடி வரவங்களையும் பார்த்து ஓட்டணும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஃபாரின்லாம் வண்டி ஓட்டினா நம்ம வண்டியை நம்ம பார்த்து ஓட்டினா போதுமா, ஆனால் இந்தியாவில் வண்டி ஓட்ட மட்டுமோ எல்லா வண்டியும் பார்த்து நம்ம வண்டி ஓட்டணுமா, ஏன்னா அவ்வளோ இங்கே நிறைய மிஸ்டேக் வருமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரோட்டில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எப்படியாப்பட்ட வண்டி ஓட்டுநர், அதாவது வந்து ஒழுக்கமுள்ள வண்டி ஓட்டுநர் தானா, இல்லை வந்து மற்றவங்க பார்வைக்காக, அதாவது பிரபலத்துக்காக வண்டி ஓட்டுவாரா? சில பேர் முறுக்கிட்டு ஓட்டுவாங்கள்ல, ரேஸ் ஓட்டுறது, நம்ம தான் கெத்துன்னு காமிக்கிறது. கெத்து என்னங்க கெத்து? இன்றைக்கி நீங்கள் வந்து ஷிஃப்ட்டில் கெத்து காமிச்சிங்கன்னா அடுத்து யுனாவில் வரவர் தான் கெத்து. அதாவது ஒவ்வொரு காரை பொறுத்து தானே வேரியேஷன் வருது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கெத்துனா ஸ்பீடாக ஓட்டுறீங்க, ரேஸ் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி கார் வச்சுருக்க நல்ல ஸ்பீடாக போய் உங்களை இழுக்கிறவர்கிட்ட நீங்கள் ஓட்டலாம். அப்படி ஓட்டி மாற்றி முட்டிட்டு ஒருத்தர் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லை. சாதாரண பொதுமக்கள்கிட்ட ரேஸ் ஓட்டி என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா அவன் 5-10க்கு வேலைக்கு போயிட்டு காலையில் கஷ்டப்பட்டு திரும்ப வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்தில் உங்ககிட்ட ரேஸ் ஓட்டுறதுக்கு அவனுக்கு வேலை இல்லை, உங்களை பார்க்குறதுக்கா நீங்கள் ரேஸ் ஓட்டுவீங்க, ஆக அழகாக ஓட்டுறாரு தம்பி, சூப்பராக ஓட்டுறாருன்னு உங்களை புகழ்றதுக்கா? இங்கெல்லாம் யாருக்கும் புகழ்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ரோட்டில் வந்து பார்த்து பயணிக்கணும். அதாவது ஒரு இடத்துலேருந்து சாலையில் இன்னொரு இடத்துல நம்ம கொண்டு செல்றதுக்கு தான் நம்ம வண்டி. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் போன்ற பஸ்ஸுகள் இருக்குது, ஆனால் அதில் நம்ம பயணிக்க மாட்டோம், சொந்தமாக ஒரு வண்டி வாங்கியே பயணிக்கிறோம். ஸோ அப்படியாப்பட்ட
இருக்கிற வண்டியை ஒரு இடத்துலேருந்து மனிதனை நகர்த்துறதுக்கு பயன்படுற வண்டியை நம்ம நகர்றதுக்கு மட்டும் பயன்படுத்துறது பெஸ்ட்டு. அதை விட்டு அந்த வண்டியை வச்சு நான் தான் கெத்துன்னு காமிச்சிங்கன்னா உங்களோட கெத்து இன்னொருத்தர் இருப்பான், அவனுக்கு மேலே இன்னொருத்தர் இருப்பான். ஏன் நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட கெத்து காமிக்கிறீங்களே, பெரும் பணக்காரர்கள்லாம் அந்த கார் பெரிய பெரிய கார் வச்சுருக்காங்களே அவங்ககிட்ட போய் உங்கள் கெத்தை காமிங்களேன், இடிங்களாம் பார்ப்போம் அவங்க உங்களை சும்மா விடுறாங்களான்ட்டு. எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தன் வந்து தனக்கு கீழானவங்ககிட்ட தான் தாங்க கெத்தை காமிப்பானே தவிர தனக்கு மேலானவங்ககிட்ட தாங்க கெத்தை காமிக்க முடியாது. ஏன்னா அவன் அடிச்சிருவான்ல. ஏன் ஏதுன்னு கேள்வி கேட்காதவன் தான் ஈஸியாக ஒருத்தன் அடிக்க முடியுன்றது தான் நம்மளோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா, இல்லை நீங்கள் எப்படியாப்பட்ட டிரைவர்னு நம்ம கமெண்ட்டில் போடுங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.